காய்ஸ் நம்ம இந்த வீடியோவில் இன்னைக்கு பார்க்க போகிற அப்டேட் பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் சீரியலை பற்றின ஒரு சூப்பரான அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திக் ராஜ் அவர்கள் ஜீ தமிழையே செகண்டாக நம்ம கார்த்திகை தீபம் சீரியல் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த சீரியலுடைய டிஆர்பியானது சமீபத்தில் ரொம்பவே டவுன் ஆயிருந்துச்சுன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா கார்த்திகை தீபம் நம்ம கார்த்திகன் ஆர்த்திகா இவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்தப்போ டிஆர்பி ஆனது ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாகம் 2 அப்படின்னு சொல்லி இந்த சீரியலை ஸ்டார்ட் பண்ணாங்க ஒரு புது கதைக்களங்களோட. அப்போது இந்த சீரியலுடைய டிஆர்பி பார்த்திங்கன்னா எல்லா சீரியல்களையும் விட இந்த சீரியல் ரொம்பவே டவுன் ஆயிருந்துச்சு. இந்த சீரியல் பார்த்திங்கன்னா இந்த சீரியலை விட மற்ற சீரியல்கள் எல்லா சீரியலுமே நல்ல ஒரு ரேட்டிங் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம கார்த்திகை தீபம் சீரியல் எல்லா சீரியல்களையும் விட முன்னிலையில் இருந்துகிட்டு இருக்கு. ஆமாங்க, இப்போ நம்ம கார்த்திகை தீபம் சீரியலானது 5.79 இருக்குதுங்க. இப்போது ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம கார்த்திகை தீபம் சீரியல் எல்லா சீரியல்களையும் விட ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குதுங்க. ஸோ இதுவும் கூட ரொம்ப கம்மியான டிஆர்பி தான் சொல்லி ஆகணும். ஏன்னா நம்ம கார்த்திகை தீபம் சீரியலை விட நம்ம கார்த்திக்ராஜ் அவர்கள் நடித்த செம்பருத்தி சீரியல் எல்லாம் எவ்வளோ முன்னிலையில் இருந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த சீரியல் மாதிரியே இந்த சீரியலும் டிஆர்பியில் நல்ல ஒரு முதலிடத்தை நல்ல ஒரு டிஆர்பியை கொடுக்கணுன்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ கார்த்திக்ராஜ் அவர்களுக்கு அந்த அளவுக்கு இந்த சீரியலில் சீனோ அவங்களுக்கு டைலாக்ஸோ கொடுக்கல, அவருடைய பெர்ஃபார்மன்ஸை இன்னுமே டைரக்டர் வெளிக்கொண்டு வரல அப்படின்னு தான் சொல்லி ஆகணுங்க. ஸோ இந்த ஒரு அப்டேட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.